நல்லா பண்ண. தேங்க்ஸ்ண்ணா. இருங்க, நான் போய் அப்படியே எல்லாருக்கும் கேக் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே. மேரி கிறிஸ்மஸ் ப்ரோ. மேரி கிறிஸ்மஸ் ப்ரோ. மேரி கிறிஸ்மஸ் ப்ரோ. இந்தாங்க ப்ரோ, கேக் எடுத்துக்கோங்க. இந்தாங்க. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் ஒரு கேக் மட்டும் எடுத்துட்டா? தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ, மேரி கிறிஸ்மஸ் ப்ரோ. ப்ரோ, மேரி கிறிஸ்மஸ். அதுக்குள்ளே கிறிஸ்மஸ் வந்துடுச்சா? அப்போது நீங்கள் அங்கே நடந்தது எதுவுமே கவனிக்கலையா? இல்லை பிரதர், நான் எதுவும் கவனிக்கலை. இட்ஸ் ஓகே ப்ரோ, இந்தாங்க கேக் எடுத்துக்கோங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த கேக்கை என் பக்கத்தில் வச்சிடுறீங்களா? யா ஷூர் ப்ரோ. கேக் இங்கே இருக்குது, எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். இங்கே இருக்குது. ஓ தேங்க்ஸ். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் இங்கே உட்காந்துக்கலாமா? யா ப்ளீஸ். சாரி ப்ரோ, உங்களுக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிய வருது. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எப்போத்துலேருந்து ப்ரோ உங்களுக்கு இப்படி கண்ணு தெரியாமல்? பை பர்த். பை பர்த். கஷ்டம் தானே ப்ரோ, கண்ணு தெரியாத இருட்டான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமே இல்லாமல், சின்ன ஒரு வட்டம், நிம்மதியே இல்லாமல். என்ன சொன்னீங்க? கண்ணு தெரியாமல், சந்தோஷம் இல்லாமல், அதான் ப்ரோ ரொம்ப கஷ்டம் இல்லை? ஏன் ப்ரோ சிரிக்கிறீங்க? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி எப்படி? இதில் என்ன தப்பு? இப்போது அன்பாக அந்த கேக் கொடுத்தீங்க, நானும் வாங்கிக்கிட்டேன். ஒருவேளை எனக்கு கண்ணு தெரிஞ்சதுன்னா நீங்கள் யார்? வளர்த்தையா குட்டையா? வெள்ளையாக இருப்பீங்களா கருப்பாக இருப்பீங்களா? இந்த கேக் காஸ்ட்லியானதா சீப்பானதா? இதெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுருந்துருப்பேன். ஆனால் இப்போது சந்தோஷமாக தானே இருக்கேன். புரியல ப்ரோ, நீங்கள் சொல்ல வர்றது புரியல. நீங்கள் ஏதோ கிறிஸ்மஸ் சொன்னீங்கள்ல, உங்கள் கிறிஸ்மஸ் எப்படி இருக்கும்? நம்ம கிறிஸ்மஸ் அப்படியே ஜாலியாக வீடெல்லாம் கலர்ஃபுல்லாக லைட்ஸால் டெக்கரேட் பண்ணிட்டு, கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணிட்டு, பசங்களோட ஜாலியாக அவுட்டிங் போயிட்டு சிறப்பாக இருக்கும். என்ன போன வருஷம் கிறிஸ்மஸ் தான் டோட்டல் கொலாப்ஸ். ஒரு ட்ரெஸ்ஸால் டோட்டல் அப்செட் ப்ரோ. பட் மார்க் மை வேர்ட்ஸ், இந்த வருஷம் கிறிஸ்மஸ் இட்ஸ் கோனா பி ஸ்ப்ளெண்டட், ஃபுல் பிளான்ட் அண்ட் பக்கா. ஆமாம், உங்கள் கிறிஸ்மஸ் எப்படி இருக்கும்? என்னுடைய கிறிஸ்மஸ் பிரதர், எனக்கு இந்த லைட்ஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ எதுவுமே அவசியப்படாது. நீங்கள் ஒன்று சொன்னீங்கள்ல, ட்ரெஸ்னால் என் கிறிஸ்மஸே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு. எனக்கு எந்த கிறிஸ்மஸும் ட்ரெஸ்ஸால் ஸ்பாயில் ஆனதில்லை. கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்தையும் கூப்பிட்டு வீட்டில் உட்காந்து ஒன்றா பேசி சாப்பிட்டு அவங்க சிரிக்கிற சத்தம் இந்த கதாவில் கேட்குறது தான் அந்த சந்தோஷம் இருக்கே, அதான் அதான் என்னோட கிறிஸ்மஸ். பிரதர், பிரதர், இது என் தம்பியோட விசிட்டிங் கார்டு. அதில் அவன் நம்பர் இருக்குது. இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த நம்பருக்கு கால் பண்ணி தர முடியுமா? ரிங் போகுது, இந்தாங்க இதை பிடிங்க. ஓ ஹலோ, எங்கடா இருக்க? ஓ அப்படியா? பிரதர், தம்பி வந்துட்டுருக்கானா?
தேங்க்ஸ். ப்ரோ இந்த உங்கள் கார்டு இந்த தேங்க்ஸ். அண்ணே சாரி நான் லேட் ஆயிடுச்சு போமா. பிரதர் தம்பி. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. தேங்க்ஸ். ஆ போகலாமாண்ணே? ஆ டேய் பிரதர், ஆ உங்கள் பேர் என்னன்னு சொன்னீங்க? பிரவீன். மிஸ்டர் பிரவீன், இந்த வருஷம் கிறிஸ்மஸ் என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ண பாருங்க. பிளைண்டா? மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ் பிரதர். போகலாம். ம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. நம்ம பிளைண்டாகவே கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கண்ணு தான் பேராசைப்பட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு பார்த்து நம்மளை ஆசைப்பட வைக்குது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த கண்ணு பாவம் பண்ண வச்சதுன்னா கண்ணை பிடுங்கியே போட்டுரு வேண்டாம் என்று சொல்லி. அதான் பவுல் சொல்கிறது எனக்கு ரொம்ப இந்த கிறிஸ்மஸில் நமக்கு ஆப்டாக இருக்கும். பிலிப்பியர் 4:11 நான் எந்த நிலையிலையும் மன ரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று. அதான் நாமும் இது வேணும், எனக்கு இது இருந்தால் தான், இந்த பொருள் இருந்தால் தான், இந்த சட்டை இருந்தால் தான், எனக்கு எல்லா ஆசீர்வாதம் இருந்தால் தான் அந்த கிறிஸ்மஸ் சந்தோஷமாக இருந்திருக்கோமேன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கலாம். இல்லை நீங்கள் எனக்கு இந்த காரியம் இல்லையே, இவங்க என்னோட கூட இல்லையே, அன்பானவங்க நீங்கள் கூட இல்லையே என்ற ஒரு வருத்தத்தில் இந்த கிறிஸ்மஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் இந்த நிகழ்ச்சியை கூட. ஆனால் நமக்கு இது எல்லாத்தோடையும் மேலே கிறிஸ்மஸோடைய ரீசன் யார்? இயேசு சுவாமி. அவர் தான் மகிழ்ச்சியை கொண்டு வரும்படி கிறிஸ்மஸில் பிறந்தார் இல்லையா? அதே மகிழ்ச்சி நமக்குள்ளே வர, நம்மை நிரப்ப, இந்த கிறிஸ்மஸை என்ஜாய் பண்ண வைக்க காத்துக்கிட்டு இருக்கு. அவர் மறந்துடாதீங்க பிரியமானவர்களே, ஜீசஸ் இஸ் த ரீசன் ஃபார் த ஜாய் ஆஃப் கிறிஸ்மஸ். ஸோ அவர் எனக்கு வேண்டும், அவர் என்னோடு இருக்கட்டும். அப்போது பவுலை போல நீங்களும் சொல்வீங்க, எல்லா நிலைமையிலையும் மன ரம்யமாக இருக்க நானும் கற்றுக்கொண்டேன். ஏன்னா என் சந்தோஷத்தோடைய ரீசன் இயேசு சுவாமி என்னோடு இருக்கிறார், என் இருதயத்துக்குள்ளே வந்திருக்கிறார். நான் அந்த கிறிஸ்மஸை அவர் கொடுத்த என்னோட குடும்பத்தோடோ, கொடுத்த பொருட்களோடோ, கொடுத்த ஆசீர்வாதங்களோட நான் மனரம்யமாக, சமாதானமாக, திருப்தி அடைஞ்சு என்ஜாய் பண்ண போகிறேன் என்று நீங்களும் சொல்வீங்க. கிறிஸ்மஸ் மட்டும் இல்லை, இன்னையிலேருந்து என்றைக்கும் ஆண்டவர் உங்களை சொல்ல வைப்பார். அதுக்கு ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸில் உடைய பிள்ளைகளை சந்தோஷமாய் கொண்டாட வையும். அவர்கள் இருதயம் திறந்திருக்கிறது, நீர் நிரப்பும் சுவாமி. இல்லாத ஒவ்வொரு பொருளையும் காரியத்தையும் நீர் அவர்களுக்கு கூடும் அற்புதமாய் கொண்டு வந்து தாரோம் சுவாமி. அவளை மகிழ்ச்சியாக்கும். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும், பெரிய இழப்பாக இருந்தாலும் சுவாமி, அதில் நீரே நிரம்பி இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தரலாம். நல்ல தகப்பனாக இருந்து அவளை கம்ஃபர்ட் பண்ணி அவளை பார்த்துக்கொள்ளும் சுவாமி. கிறிஸ்மஸில் பெரிய திருப்தி அவர்கள் இருதயத்தை நிரப்புவதற்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில். நாம் பிரியமானவர்களே, எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சிட்ருங்க. கர்த்தர் உங்கள் மெய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் தாழ்ச்சி அடைய எந்த குறைவும் உங்களுக்கு இல்லை. ஹாப்பி கிறிஸ்மஸ்.